அப்ப எப்படி நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம்? ஒரு 5 வார்த்தை சத்தியத்தை சொல்லி இதெல்லாம் படிச்சுன்னா ஓகே போயிடுவாங்க. ஆனா உங்களை என்ன பண்ணணும்? தேவனுக்குள்ளாய் திருப்பணும், உங்களை சுத்திகரிக்கணும், நீங்க சுத்தமாகணும், நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு தகுதியா இருக்கணும். இன்னொரு உண்மைகள், உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, அப்ப சின்ன சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க. ஸ்கூல்ல சேர்க்கணும் போது என்ன பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் இந்த பால்வாடி கிடையாது, எல்கேஜி யூகேஜி அப்பெல்லாம் கிடையாது. சும்மா எங்கேயாவது இரவு பாடசாலை நம்ம உட்கார வைப்பாங்க. வீட்டில் குடும்பம் வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, சின்ன குழந்தைகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வளோ அப்பெல்லாம் டிவி தான் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ரேடியோ இருந்து அது யாரும் கவனிக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் சொல்றது 60 ஆண்டுகளுக்கு முன்பு. டிவியே கிடையாது நம்ம இடத்துல, ஃபோன் கிடையாது நம்ம இடத்துல. சில வசதிப்படுத்தவங்க வீட்டில் ஃபோன் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர்னு சொல்ற ரேடியோ கிடையாது, எங்க ஒரு சில வீட்டில்.